வணக்கம். நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்கா டைரக்ஷனல் ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு பிரச்சனை சந்திப்பீங்க. அது என்ன பிரச்சனை? அதுக்கான சொல்யூஷன் என்ன? அது பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து நான் ரிலையன்ஸோடைய 5 மினிட் சார்ட் லோட் பண்ணியிருக்கேன். இன்ட்ராடேக்கு வந்து நான் பெரும்பாலும் இந்த 5 மினிட் சார்ட் தான் யூஸ் பண்ணுவேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான சிஸ்டம் வந்து நான் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 2601.25 2597.05 ரெண்டு ப்ளூ லெவல் நான் வச்சிருப்பேன். மேல இருக்கிற ப்ளூ லெவலுக்கு மேல பிரைஸ் போச்சுன்னா மண்டே அன்னைக்கு நான் பை பண்ணுவேன். கீழே இருக்கிற ப்ளூ லெவலுக்கு கீழே பிரைஸ் போச்சுன்னா நான் இன்ட்ராடேல செல்லிங் பண்ணுவேன். சரிங்களா? அதுக்கு தான் இந்த ரெண்டு ப்ளூ லெவல். இந்த ரெட் லெவல் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் மேல மூவ் ஆச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் டார்கெட் 2607 ஃபர்ஸ்ட் டார்கெட், இது செகண்ட் டார்கெட், இது தேர்ட் டார்கெட். அதே போல 2597க்கு கீழே பிரைஸ் போச்சுன்னா 2592 ஃபர்ஸ்ட் டார்கெட், இது செகண்ட் டார்கெட், 2579 வந்து தேர்ட் டார்கெட். இப்போ இந்த மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது ஒரு டைரக்ஷனல் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது அது எப்படிப்பட்ட சிஸ்டமா வேணா இருக்கலாம். பேட்டர்ன் பேஸ் சிஸ்டமா இருக்கலாம், இல்ல வந்து ட்ரெண்ட் லைன் பேஸ் சிஸ்டமா இருக்கலாம், சேனல் பேஸ் சிஸ்டமா இருக்கலாம். நம்ம வந்து ஒரு லெவல் பேஸ் சிஸ்டம் யூஸ் பண்றோம். இப்போ இதுல ஒரு பிரச்சனை இருக்குங்க. அது என்னன்னா இந்த 2601.25க்கு மேல போச்சுன்னா தான் பை பண்ணணும் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல பை பண்ணணும் அப்படின்னா அந்த லெவல்ல பிரைஸ் கிராஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு. ஆனா அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ற சமயத்துக்குள்ள திடீர்னு பிரைஸ் வந்து 2601ல இருந்து 2607 வரைக்கும் மூவ் ஆயிரும், வேகமா மூவ் ஆயிரும். நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்குள்ளே ஒரு 3-4 பாயிண்ட் வந்து மேல போயிரும். அதே போல 2607க்கு மேல போனா ஃபர்தர் பை பண்ணணும்ன்றப்போ 2607ல ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது டக்குன்னு பிரைஸ் வந்து 2613 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரே கேண்டில் ஒரு 5 நிமிஷத்துல 2589ல இருந்து 2596 வரைக்கும் போயிடுச்சு. இதே மாதிரி 1 மினிட்ல கூட பிரைஸ் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்போ வந்து நம்ம ஆர்டர் பிளேஸ்மெண்ட் வந்து மேனுவலா பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான பிரைஸ்ல நமக்கு ஃபில் கிடைக்காது. கொஞ்சம் மேலதான் ஃபில் கிடைக்கும். ஒரு 2-3 ரூபா மேலதான் நமக்கு அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அது வந்து நம்ம ப்ராஃபிட்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுரும். இப்போ இந்த பிரச்சனைய நம்ம ஆர்டர் பிளேஸ்மெண்ட் வச்சு தாங்க சால்வ் பண்ண முடியும். ஆர்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஆர்டர் இருக்கு. முதல்ல வந்து மார்க்கெட் ஆர்டர். இப்போ பிரைஸ் வந்து 2598 பக்கம் இருக்கு. சரிங்களா? அந்த பாயிண்டர் பாருங்க. மறுபடியும் மண்டே ஓபன் வந்து 2598 பக்கமே ஓபன் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நான் மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணேன்னா 2598லயே அது பை பண்ணும். நமக்கு அது தேவையில்லை. நமக்கு என்ன தேவை? 2601.25 கிராஸ் பண்ணாதான் பை பண்ணணும். அப்ப நம்ம மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியாது. பிரைஸ் இங்க இருக்கிறப்போ நம்ம மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியாது. அந்த பிரைஸ்லயே அது எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போ நான் வந்து 2601.25ல லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்கும்? இங்க வந்து நான் ஜீரோதாக்கு போறேன். சரிங்களா? இங்க ரிலையன்ஸ் நான் வச்சிருக்கேன், பை பண்றேன். ஒன்னு மார்க்கெட் ஆர்டர் போட்டேன்னா கரண்டா பிரைஸ் 2598 பக்கம் இருக்கு, அங்கே எக்ஸிக்யூட் ஆகும். லிமிட் ஆர்டர்ல போட்டு இங்க வந்து நான் 2601.25 அப்படின்னு போட்டேன்னா இப்ப என்ன ஆகும்னா இது 2601.25க்கு வந்தா பை பண்ணாது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்டா வந்து பிரைஸ் 2598ல இருக்கு. நான் வந்து 2601.25 கூட கொடுக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ வந்து இந்த ஆர்டர் கரண்டா மார்க்கெட் என்ன பிரைஸ்ல இருக்கோ அந்த பிரைஸ்ல தாங்க எக்ஸிக்யூட் ஆகும். 2598ல தான் இந்த ஆர்டருமே எக்ஸிக்யூட் ஆகும். நீங்க வந்து பை பிரைஸ இப்போ மார்க்கெட்ல இருந்து மார்க்கெட் பிரைஸோட பை பிரைஸ் ஹையரா கொடுத்தீங்கன்னா அப்பயுமே அது மார்க்கெட் பிரைஸ்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நீங்க வந்து பை ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது கீழே பிளேஸ் பண்ணீங்க. இப்போ 2592.15 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க நான் வந்து போயிட்டு 2592.15 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ பை கொடுக்கும்போது என்ன பண்ணும்? இந்த ஆர்டர் உடனே பிளேஸ் ஆகாது. பிரைஸ் எப்போ 2592.15 கீழே வருதோ அப்பதான் அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்பதான் வந்து இந்த ஒரு ஸ்டாக் வந்து ஜீரோதா பை பண்ணும். நமக்கு இதுவுமே தேவையில்ல. நமக்கு என்ன தேவைன்னா பிரைஸ் மேல போகும்போது தான் அதை பை பண்ணணும். கீழே வரும்போது பை பண்றது வந்து ரொம்ப ஈஸி. லிமிட் ஆர்டர் வச்சு அதை சால்வ் பண்ணிடலாம். மேல போகும்போது எப்படி பை பண்றது? அதுக்கு வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் பை ஆர்டர் யூஸ் பண்ணணுங்க. இதை வந்து பை ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ட்ரி ஆர்டரே வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டரா என்டர் ஆகலாம். நிறைய பேர் வந்து என்ட்ரி ஆர்டர் ஒன்னு லிமிட்ல என்டர் ஆவாங்க, இல்ல மார்க்கெட்ல என்டர் ஆவாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் யூஸ் பண்றீங்க, 2601.25க்கு மேலதான் பை பண்ணணும் அப்படின்னு சிஸ்டம்க்கு ஒரு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அதை ஒரு ஸ்டாப் லாஸ் பை ஆர்டரா தான் பிளேஸ் பண்ணணும். பை ஆர்டர் அது கான்ஸ்டன்ட் தான், ஆனா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். ட்ரிகர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2601.3. ஓகேங்களா? இப்போ 2601.25க்கு மேல அப்படின்னு சொல்லும் போது 2601.3ல வந்து போச்சுன்னா பிரைஸ் போச்சுன்னா பை பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன்.
அத வந்து பாத்தீங்கன்னா ₹1 அதிகமா வச்சுக்கோங்க. இது வந்து ட்ரிகர் பிரைஸ். எந்த பிரைஸ்ல அந்த ஆர்டர் ட்ரிகர் பண்ணணும், எந்த வேல்யூக்குள்ள அதை பை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2602. சரிங்களா? இது எவ்வளவு இருக்கோ அதை விட ஒரு ₹1 அதிகமா போட்டுக்கோங்க. 2602.3. இந்த பிரைஸ கிராஸ் ஆகும்போது 2601.3 கிராஸ் ஆகும்போது 2602.3க்குள்ள இந்த ரெண்டு வேல்யூக்குள்ள பிரைஸ் இருந்துச்சுன்னா அதை பை பண்ணிரு அப்படின்னு வந்து நம்ம ஆர்டர் கொடுக்குறோம். இதுதான் ஸ்டாப் லாஸ் பை ஆர்டர், இந்த பை ஸ்டாப் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டர் மூலியமா நம்ம என்ன அச்சீவ் பண்றோம்னா 2601.25க்கு மேல எப்ப பிரைஸ் போச்சுனாலும் 2601.3 டச் ஆனாலே அந்த ஆர்டர் ட்ரிகர் ஆயிரும். அந்த பிரைஸுக்கு மேலதான் இந்த ஸ்டாக்கே பை ஆகும். இந்த பை ஸ்டாப் ஆர்டர் வந்து நிறைய பேர் என்டர் ஆகிறதுக்கு யூஸே பண்ண மாட்டாங்க. பட் இது ரொம்ப எஃபெக்டிவ் டெக்னிக்ங்க. ஒரு லெவலுக்கு மேல ஒரு ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கும் போது இந்த பை ஸ்டாப் ஆர்டர் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். இது வந்து நீங்க பிரேக் அவுட் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ரெண்டு சேனலுக்குள்ள தான் பிரைஸ் மூவ் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கு மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பை ஸ்டாப் ஆர்டர் தான் நீங்க பிளேஸ் பண்ணணும். இப்போ இந்த சிஸ்டம் படி 2601.25க்கு மேல ஒரு ஆர்டர் நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஒரு பை ஸ்டாப் ஆர்டர் நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். 2607.505 வந்ததுன்னா அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் சிஸ்டமுக்கு சொல்லணும். அது எப்படி சொல்றது அப்படிங்கறது பார்ப்போம். இதை செய்யறதுக்கு நீங்க வந்து ஒரு பாஸ்கெட் கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்கெட்ல போயிட்டு நியூ பாஸ்கெட் அப்படின்னு போட்டு ஒரு பாஸ்கெட் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடேக்கு நான் ஒரு பாஸ்கெட் இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் உடைய ஒரு ஷேரை வந்து நான் பை ஸ்டாப் ஆர்டர் மூலமா வாங்குறேன். 2597.65ல 2601.3. சரிங்களா? அதுக்கு மேல போச்சுன்னா 2602.3க்குள்ள இருக்கிற வரைக்கும் பை பண்ணு அப்படின்னு ஒரு ஆர்டர் நான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட். சரிங்களா? என்ட்ரியே ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் மூலமா கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னா மறுபடியும் ரிலையன்ஸ் போயிருங்க. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் டார்கெட் செட் பண்ணணும். டார்கெட்ல நம்ம செல் பண்ணணும். கரெக்டா? சோ ரிலையன்ஸ்ல போயிட்டு செல் கொடுக்குறேன். இப்போ இந்த வேல்யூ வந்தா மட்டும்தான் செல் பண்ணணும். 2607.05 வந்தா மட்டும்தான் செல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நான் ஒரு லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். செல் லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். லிமிட்ல 2607.05 லிமிட் ஆர்டர். சரிங்களா? இதுல நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2601.3க்கு மேல இருந்தா பை பண்ணு, 2607.05 போச்சுன்னா செல் பண்ணிரு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா கொடுத்து இதை எக்ஸிக்யூட் கொடுத்தேன்னா நீங்க ஒரு சிம்பிளான ஆட்டோமேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் இந்த லெவல்ல தாண்டும் போது ஒரு பை ஆர்டர் பிளேஸ் ஆகும். அது 2607.05 போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் அந்த ஆர்டரை செல்லும் பண்ணிரும். நீங்க வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இந்த பேஸ்கெட் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம பை பிளேஸ் பண்ணிருக்கோம், செல் பிளேஸ் பண்ணிருக்கோம். ஆனா இந்த பை ஆர்டருக்கான ஸ்டாப் லாஸ் ஆர்டர் நம்ம இன்னும் பிளேஸ் பண்ணல. என்ட்ரி பண்ணிட்டோம், பை என்ட்ரி பண்ணிட்டோம். இந்த பைக்கு நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் செட் பண்ணணும். அதை வந்து இந்த பேஸ்கெட்ல நீங்க செட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆன பிறகுதான் நீங்க ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணணும். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு புது பேஸ்கெட்ல ஸ்டாப் லாஸ்னு ஒரு பேஸ்கெட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேஸ்கெட்ல ரிலையன்ஸோடைய ஒரு ஷேர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டாப் லாஸ்லயும் செல்லு தான் பண்ணணும். சரிங்களா? செல் பண்ணிட்டு ஏன்னா பை பண்ணிருக்கோம், நம்ம முதல்ல பை பண்ணோம். ஸ்டாப் லாஸ்ல வந்து ஆப்போசிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும், செல் பண்ணணும். எவ்வளவுக்கு வந்தா செல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம டவுன் சைட்ல 2601க்கு கீழே அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா 2597.05. அதுக்கு ஒரு பாயிண்ட் கீழே 2597க்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்றோம். ட்ரிகர் பிரைஸ் வந்து 2597 இருந்ததுன்னா 2596க்குள்ள செல் பண்ணிரு. அதாவது 2597 டச் ஆயிடுச்சுன்னா உடனே செல் பண்ணிரு அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்து நீங்க செல் பண்ணி இந்த ஆர்டரை ரெடியா வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ன்ட்டு ஒரு பேஸ்கெட்ல இந்த ஆர்டரை நீங்க ரெடியா வச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ஆர்டர் பிளேஸ் பண்ணிருங்க, இந்த பேஸ்கெட் எக்ஸிக்யூட் பண்ணிருங்க. சப்போஸ் அந்த ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு, பை ஆயிடுச்சு அப்படின்னா 2601.25க்கு மேல போய் அந்த ஆர்டர் பை ஆயிடுச்சுன்னா உடனே இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து நீங்க ட்ரிகர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா 2601.25க்கு மேல போகும்போது உங்களுக்கு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். அதே சமயம் ஒரு 2 நிமிஷத்திலேயே வந்து 2607.05 வந்து டச் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அது செல்லும் பண்ணிரும், ப்ராஃபிட் வந்து புக் ஆயிரும். இப்போ இது இன்னும் ஃபர்தரா நீங்க கிரியேட்டிவா யூஸ் பண்ணலாம். அது என்னன்னா நம்ம 3 டார்கெட் வச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பேஸ்கெட்ல 3 ஷேர் ரிலையன்ஸ் வாங்குறீங்க. ஏன்னா 3 டார்கெட் இருக்கு. சோ 3 ஷேர் நான் வாங்குறேன். 2601.3க்கு மேல போச்சு அப்படின்னா அதுல ஒரு ஷேரை வந்து நான் ஃபர்ஸ்ட் டார்கெட்ல எக்ஸிட் ஆறேன். இன்னொரு ஷேர் வந்து செகண்ட் டார்கெட் என்ன 2613.35. சரிங்களா? இந்த ஆர்டர் நான் டூப்ளிகேட் பண்றேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு
இங்க அதே மாதிரி போடுறேன் 13.35 ரெண்டாவது டார்கெட் போடுறேன். மறுபடியும் டூப்ளிகேட் பண்றேன். மூணாவது டார்கெட் என்ன பாத்தீங்கன்னா 2622.95. மூணாவது டார்கெட் பாத்தீங்கன்னா 2622.95. சோ இப்ப நம்ம 3 ஷேர் வாங்குறோம். ஒவ்வொரு டார்கெட்லயும் ஒவ்வொரு ஷேரா வித்துட்டே வரோம். இது ஒரு பாஸ்கெட். ஸ்டாப் லாஸ் பாஸ்கெட்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், இப்ப 3 ஷேர் வாங்கியிருக்கோம்ல, மூணுத்துக்கும் சேர்த்து நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம். இத வந்து தனியா ஒரு ஆர்டரா நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். இப்போ பை ஸ்டாப் ஆர்டர் பத்தி பார்த்தோம். இதே மாதிரி நீங்க செல் ஸ்டாப்பும் செட் பண்ணலாம். அதாவது 2597க்கு கீழே போனாதான் செல் பண்ணணும் அப்படின்னு நீங்க செல் ஸ்டாப் யூஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். டவுன் சைட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் இந்த மாதிரி நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். லிமிட் ஆர்டர்ஸ் யூஸ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்ட்ரிக்கு பை ஸ்டாப் இல்ல செல் ஸ்டாப், டார்கெட்ஸுக்கு லிமிட் ஆர்டர், என்ட்ரி ட்ரிகர் ஆன பிறகு ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணணும். இது மூணுத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஆட்டோமேஷன். ஸோ நீங்க வந்து அந்த லெவல் கிராஸ் ஆகும்போது நீங்க மேனுவலா பை ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. மேனுவலா செல் ஆர்டரோ பை ஆர்டரோ எதுவுமே நீங்க பிளேஸ் பண்ண வேண்டாம். நீங்க வந்து டே ஸ்டார்டிங்லேயே லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க, பிளாட் பண்ணி வச்சிருக்கீங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி பிளாட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நீங்க டே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எந்தெந்த லெவல்ல பை பண்ணணும், எந்தெந்த லெவல் டார்கெட்ஸ் அப்படின்றத வந்து இந்த மாதிரி நீங்க பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை இன்னொரு வழியிலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பிரைஸ் ஒரு சேனலுக்குள்ள மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ப்ளூ லெவலுக்குள்ளேயே வந்து மண்டே ஓபன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பை ஸ்டாப்பையும் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கலாம், ஒரு செல் ஸ்டாப்பையும் வந்து ஒரே ஆர்டர்லயே பிளேஸ் பண்ணி வைக்கலாம், ஒரே பேஸ்கெட்லயே பிளேஸ் பண்ணி வைக்கலாம். அதை பார்ப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் இங்க பார்த்தோமா, இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இதை வந்து ஒன்லயே வச்சுப்போம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், பை ஸ்டாப் பிளேஸ் பண்ணிட்டேன். அந்த பை ஸ்டாப்புக்கான டார்கெட் பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து செல் ஸ்டாப் பிளேஸ் பண்ணுவோம். இப்போ ரிலையன்ஸ்ல வந்து நான் செல் பண்ணணும், செல் ஆர்டர் பண்ணணும், ஸ்டாப் லாஸ்ல செல் பண்ணணும். எந்த லெவல்ல நான் வந்து ட்ரிகர் வைக்கணும், 2597க்கு கீழே, 2597.05 கீழே நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், 2597ல ட்ரிகர் வைக்கிறேன். ₹1 வச்சுக்கோங்க. 2597ல இருந்து 2596க்குள்ள முடிஞ்சா செல் பண்ணு அப்படின்னு நான் சிஸ்டம்க்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறேன். செல் ஸ்டாப் பிளேஸ் பண்ணிட்டேன். டார்கெட் பிளேஸ் பண்ணணும். டார்கெட் வந்து பை ஆர்டர் அண்ட் லிமிட் ஆர்டரா இருக்கணும். ஆனா எந்த இடத்துல இருக்குது, 2592.15ல இருக்கு. சோ நான் வந்து இங்க மறுபடியும் ரிலையன்ஸ் போறேன். பை ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். பை ஆர்டர் வந்து லிமிட் ஆர்டரா இருக்கணும். சரிங்களா? டார்கெட் பிரைஸ் என்ன, 2592.15. அதுதான் இங்க என்டர் பண்ணணும். 2592.15. அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து 4 ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கோம். பை ஸ்டாப், அந்த பை ஸ்டாப்புக்கான டார்கெட், செல் ஸ்டாப், அந்த செல் ஸ்டாப்புக்கான டார்கெட். சோ பிரைஸ் வந்து மண்டே இந்த லெவல்ல இருக்கும்போது நடுவுல இருந்துச்சு அப்படின்னா மேல போனா பை ஸ்டாப் ட்ரிகர் ஆகும், கீழே போனா செல் ஸ்டாப் ட்ரிகர் ஆகும். செல் ஸ்டாப் ட்ரிகர் ஆனா அதுக்கும் கீழே போச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா அந்த ப்ராஃபிட் அது கேப்சர் பண்ணும். பை ஸ்டாப் ஹிட் ஆகி ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் அது கேப்சர் பண்ணிரும். இப்போ எந்த சைட்ல ஸ்டாப் ட்ரிகர் ஆகுதோ, என்ட்ரி ஆர்டர் ட்ரிகர் ஆகுதோ அந்த சைடுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் போட்டு வைக்கணும். அதை மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நீங்க வந்து இந்த பை ஸ்டாப் ஆர்டர், செல் ஸ்டாப் ஆர்டரை இன்னும் ஃபர்தர் கிரியேட்டிவ் வேஸ்ல யூஸ் பண்ணலாங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு 2 வழி சொல்லியிருக்கேன். ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் கிரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங், இருக்கிற டூல்ஸை வந்து எப்படி இன்னும் எஃபெக்டிவா யூஸ் பண்றது, ஆர்டர் டைப்ஸ் இன்னும் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியங்க. ட்ரேடிங்ல வந்து கரண்டா பாத்தீங்கன்னாலே அல்காரித்மிக் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துகிட்டு வருது. எக்ஸ்சேஞ்ச்ல பாத்தீங்கன்னா, என்எஸ்சில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% ஆஃப் த டர்ன் ஓவர் வந்து அல்காரிதம்ஸ் மூலமா தான் நடக்குது. அதை பண்ற ஆளுங்க ரொம்ப கம்மி. ஆனா அது மூலியமா கிடைக்கிற டர்ன் ஓவர், ஏன்னா பெரிய ஆளுங்க பண்றதுனால டர்ன் ஓவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் சில ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரீட்டைல் ட்ரேடர்ஸும் வந்து அல்காரித்மிக் ட்ரேடிங்குள்ள வந்துருவாங்க. அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அப்படி நீங்க அல்காரித்மிக் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான முதல் குவாலிட்டி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டிங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா ரீட்டைல் ட்ரேடர்ஸுமே வந்து அல்காரித்மிக் ட்ரேடிங் அடாப்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி ஆர்டர் டைப்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட்டிவா யூஸ் பண்றது, எப்படி வந்து டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டிஃபைன் பண்றது அப்படிங்கிறதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோல நம்ம பை ஸ்டாப் ஆர்டர் பத்தி பார்த்தோம். வேற சில மெக்கானிசம்ஸ் பத்தி இன்னொரு பதிவுல நம்ம பார்ப்போம். வணக்கம்.